அமெரிக்காவானது ஈரானினுடைய முக்கிய எண்ணெய் நிலையங்களை தாக்குவதற்கான திட்டத்தினை இன்னும் 10 நாட்களுக்கு ஒத்தி வைத்திருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் இப்படி தெரிவிச்சிருக்கிற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்க இராணுவம் இருக்கிற பகுதிகளை, அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கிற பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறுங்கள்னு சொல்லி ஈரானினுடைய ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஈரானினுடைய எண்ணெய் நிலையங்களை தாக்குவதற்கான திட்டத்தை 10 நாளுக்கு ஒத்தி வைக்கிறார். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஐஆர்ஜிசியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல 3 கப்பல்கள் அந்த கடல்வழி பாதையினூடாக வந்த 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அந்த கப்பலில் இருந்து மாலுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை மீட்கிற பணிகள் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இந்த விடயங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ பாருங்க. ரைட், என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முற்று முழுதாக ஈரான் பூட்டிட்டாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய அல்லது அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகளுடைய கப்பலுக்கு அந்த பகுதி ஊடாக வருவதற்கு முற்று முழுதாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தாங்க முற்று முழுதாக இழுத்து பூட்டுவதாக ஈரான் தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா உலகம் முழுவதும் மேலும் பதற்றம் உச்சம் அடைந்திருக்குன்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம்னு சொன்னா தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் வந்திருக்குது. அந்த கப்பல் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது. அந்த கப்பல்ல இருந்த 3 மாலுமிகளை காணவில்லை. அந்த மாலுமிகள் ஒருவேளை அந்த கப்பல் இந்த இன்ஜின் இருக்கிற பகுதிக்குள்ள சிக்கி இருக்கலாம்னு சொல்லி சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த மாலுமிகளை மீட்கிற பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அந்த பகுதியோட வந்த இந்த 3 கப்பலும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. இந்த 3 கப்பலும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வால பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல மேலும் பதற்ற நிலை அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்கான விலை தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே செல்கின்றது. ஈரானினுடைய ஐஆர்ஜிசி என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, இந்த கப்பலானது தங்களினுடைய எச்சரிக்கையினை புறக்கணித்து விட்டு தங்களினுடைய அனுமதியினை மீறி எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இந்த கப்பலானது இந்த பகுதியூடாக வந்திருக்கின்றது. அதனாலதான் இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குன்னு சொல்லி ஈரானினுடைய ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. ஈரான் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த பகுதியூடாக இந்த பாதையூடாக செல்ல முயற்சி செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடுகளுக்கு கப்பல் போக்குவரத்து இந்த பாதையினூடாக செல்வதற்கு முற்று முழுதாக ஈரான் தடை விதிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஹார்மஸ் நீரிணையை பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல 20 வீதமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் இந்த பகுதி கூட தான் செல்கின்றது. தற்பொழுது இந்த பகுதி ஆனது பூட்டப்பட்டதுனால எண்ணெய்க்கு பெரிய அளவில் விலைகள் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. உலக பொருளாதாரத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, 10 நாட்களுக்கு தாங்க இந்த தாக்குதலை ஒத்தி வைப்பதா சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த ஒத்தி வச்சிருக்கிற இந்த 10 நாட்களுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா மறைமுகமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடியாக இல்லாம மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக, அதனாலதான் இந்த 10 நாட்களுக்கு இந்த தாக்குதலை ஒத்தி வச்சிருப்பதாக அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல்ல பார்த்தோம்னு சொன்னா 48 மணி நேரம் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா 10 நாட்களுக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா அமெரிக்கா இதே நேரம் ரகசியமாக இன்னொரு வேலையை ஈரானுக்கு எதிராக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஜெர்மனியில வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த பதற்றமானது அதிகமாக இருந்தாலும் அமைதிக்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் விரைவில் பாகிஸ்தான்ல இந்த சந்திப்பானது 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த சந்திப்பானது பேச்சுவார்த்தைக்கான இந்த சந்திப்பானது நடைபெறும் சொல்லி ஜெர்மனியினுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இதே நேரம் அமெரிக்காவை பார்த்தோம்னு சொன்னா 10,000 இராணுவத்தினர் மத்திய கிழக்குக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த 10,000 இராணுவத்தினர் எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த காக் தீவினை ஈரானினுடைய இந்த கார்க் ஐலாண்டை போன வீடியோல நாங்க இந்த கார்க் ஐலாண்ட் பற்றி டீட்டெயிலா போட்டிருக்கோம். பார்க்காதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்க. அந்த கார்க் ஐலாண்டினை கைப்பற்றுவதற்காக மேலும் 10,000 இராணுவத்தினரை மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது இந்த 10 நாட்கள் கால அவகாசம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க தானே. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா 10,000 இராணுவத்தினர் அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்காங்க. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இங்கால இஸ்ரேல் தரப்புல ஈரான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரானும் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரானில
இறந்தவர்களின் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 2000 வந்து நெருங்கி கொண்டிருக்கின்றது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா தரப்புல ஈரானுக்கு இடையில வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இதே நேரம் இந்த 10 நாட்களுக்கு வந்து தாக்குதல்கள் நடைபெற மாட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்கள் வந்து ஒரு தற்காலிகமான இடைவெளி மட்டும். இது வந்து ஒரு நிரந்தரமான அமைதி அல்ல, இது வந்து ஒரு தற்காலிகமான இடைவெளின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அதாவது இந்த கடல் வழியாக தாக்குதல்கள் நடத்துறதா இருக்கட்டும், இந்த எரிசக்திகளுக்கான தடைகள், இஸ்ரேலினுடைய பெரிய அளவிலான தாக்குதல்கள், அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான இராணுவத்தினரை வந்து மத்திய கிழக்குக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இவ்வாறான விடயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வது போல தெரிகின்றது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த போர்னால பார்த்தோம்னு சொன்னா மத்திய கிழக்குல மட்டும் பிரச்சனை இல்லை, மத்திய கிழக்குல மட்டும் இந்த போர் வந்து தாக்கம் செலுத்துது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல நிறைய நாடுகள் மீது தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. பிலிப்பைன்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா எரிபொருட்கான விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தெருக்கல்ல இறங்கி போராடுகிற நிலைகள் வந்து பிலிப்பைன்ஸ்ல ஏற்பட்டிருக்கின்றது. பிலிப்பைன்ஸ்ல அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் வந்து பெரிய அளவிலான உணவுக்கான விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய நாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா உணவுக்கான பஞ்ச நிலைகள் வந்து ஏற்படக்கூடிய அபாயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா 45 மில்லியன் மக்கள் வந்து பசியின் விளிம்புக்கு போயிருக்காங்க இந்த போரினால. இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னா, இந்த போரானது மேலும் அதிகரிக்குமாக இருந்தால் ஏமனில் உள்ள ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த போர்ல வந்து இணைஞ்சு கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெர்மனியில் உள்ள ஹுத்திஸ் கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த போரானது மேலும் அதிகரிக்குமாக இருந்தால் இந்த போர்ல தாங்களும் போய் இணைந்து கொள்வார்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களை பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முதலே வந்து இந்த ரெட் சீல போற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவங்க இந்த ரெட் சீல போற கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துவார்களா இருந்தால் இந்த போரானது பெரிய அளவிலான ஒரு போராக மாறும். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா உலக வர்த்தகம் வந்து முற்றிலும் வந்து பாதிக்கும். இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா சோமாலியா, சூடான், எத்தியோப்பியா போன்ற நாடுகள் வந்து பெரிய அளவிலான பட்டியலின் நிலைகள் வந்து இந்த போர்னால ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.